அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையின் நாள்ல ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உடைய வேத வசனங்களை வாசிக்கவும் கிருபை தந்தீர். அப்படியே அன்பு தகப்பனே, உடைய வேதத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம். கிருபையா எங்களுக்கு வெளிப்படுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி இருக்க அப்படின்னு தொடங்குறத நம்ம பாக்குறோம். இப்படி இருக்க அப்படின்னுமா மேல உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு. கர்த்தருடைய வசனம் தான் நிலைத்திருக்கக்கூடியது, மற்ற எல்லாமே மறைந்து போய்விடும். அதனால அவர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், ஒருவேளை பலவித பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வழியா நம்ம வரும்போது அவருடைய அன்பையோ இரக்கத்தையோ நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா அவரை நிச்சயமா அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், தயை உள்ளவர் என்பதை நம்ம உங்களுக்கு தெரியும். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில அரவணைக்கிறவர் அவர்தான், நம்மை தூக்கி சுமக்கிறவரும் அவர்தான். அதனால சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, எதெல்லாம் துர்க்குணம் அப்படின்னு தெரியுதோ அதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கா? இப்பெல்லாம் நம்ம சிலர் கேட்பாங்க, சிகரெட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா, சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா, சினிமா பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் மற்றவர்களுக்கு இடர்தலானது. அதனால அதெல்லாம் விட்டுட்டு சகலவித கபடம், கபடம்னா தெரியும் இல்லையா? உள்ள ஒன்று இருக்கும், வெளியே இப்படி இல்லாம ஒரு பியூர் ஹார்ட் நமக்கு அவசியம். வஞ்சகங்கள், வஞ்சித்தல், பொறாமை, சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பானின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்போ வளர்றதுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என்னன்னா தேவ வசனம் தான். இல்ல நம்ம நல்லா வளரணும்னா உடம்புனா என்ன செய்யணும்? நல்ல சத்தான உணவை சாப்பிடணும். அப்போ அதை போல நம்ம ஆவிக்குள்ள வளர்றதுக்கு ஒரே ஒன்றுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு சொன்னா வேத வசனம். அது திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் சொல்லு. களங்கம் இல்லாத ஒரு குறைவு கூட அதுல கிடையாது. களங்கம் இல்லாத, ஒருவேளை சில காரியங்கள்லாம் முரண்பாடா நமக்கு தெரிஞ்சாலும் அது சரியான முரண்பாடு கிடையாது, உண்மையான முரண்பாடு கிடையாது. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லாம் ஒருங்கிணைந்து தான் செல்லும். அது ஒரே மேய்ப்பனால் அருளப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஆவியானால் கொடுக்கப்பட்டது. அது களங்கம் இல்லாத ஞானப்பால், ஞானத்தை தரக்கூடிய ஒரு பால். எந்த ஒரு மனுஷனையும் தேறினவனா மாத்துறது எதுன்னு சொன்னா அந்த பைபிள் வசனம் தான். இந்த ஞானப்பாலின் எப்படி இருக்குமா? வாஞ்சையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாஞ்சை, வாஞ்சை அப்படின்னா இங்கிலீஷ்ல லாங்கிங் அப்படின்னு இருக்கு. ஒரு மிகுந்த ஆவல், மிகுந்த விருப்பம், அதுக்கு மேல என்ன செய்யணும்? வரணும். பொதுவா நிறைய நேரங்கள்ல அந்த பைபிளுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இரண்டால் எவ்வளவு அதிகமா நமக்கு நம்ம அந்த மேல வாஞ்சை வைக்கிறோமோ அந்த நம்ம வளர்ச்சி படுவோம், வளர்ச்சி பெறுவோம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமா நம்ம மேல இருக்கும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகி நீங்கள். அப்போ அந்த ஜீவனுள்ள கல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நிறைய பேர் லிவிங் ஸ்டோன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. லிவிங் ஸ்டோன். அந்த லிவிங் ஸ்டோன் யாருன்னா மனுஷரால் தள்ளப்பட்டவர்கள், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற கல்லாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் சேர்ந்தவளாய் நீங்கள் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ ஆண்டவர் நம்மை கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக, தேவன் தங்கும் ஸ்தலமாக அவர் என்ன செய்த நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். நம்ம இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், பிரச்சனை வந்தா ஜெபம் பண்றோம், தேவைகள் வந்தா ஜெபம் பண்றோம், அப்படி கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்ம மேல கட்டிட்டே இருக்கார். நம்மள ஒரு அழகான கட்டடமாக, ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக,
அவர் கட்டுவதற்காக என்ன செய்திருக்கிறார்? செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் நம்மள. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் என்ன செய்யறாரு? செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். முழுசா நம்முடைய மேல வேலை நடந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக அவர் என்ன செய்தார்? நம்மை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு, அதுவுமே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய், தனி மனுஷனா மட்டும் இல்ல. எந்த மதமும் வந்து ஒரு ஐக்கியத்தை அதிகமா சொல்றது இல்ல. ஆனா இது மட்டும்தான் என்னது, நம்ம ஒரு தனி மனிதன் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், அது பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் என்ன செய்றாரு? கட்டிட்டே வர்றாரு. எதுக்காகன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பலி செலுத்தல, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 13, 15, 16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அதாவது ஒரு காலத்துல ஆடுகளை மாடுகளை பலியிடுறது, அடுத்தது பானை பலி, மாவுகளை பலியிடுறது, இதெல்லாம் இப்போ இந்துக்கள் பின்பற்றுறாங்க. இது எல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அவர் விரும்புறது என்னன்னு சொன்னா, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாத்துலயும் என்ன செய்யறாரு? ஸ்தோத்திர பலி செலுத்துறதுதான் விரும்புறார். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். எப்பொழுதும், அது ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா அவருக்கு தெரியாம எந்த பிரச்சனையும் வர்றது. உங்களை ஒரு பூராங்கடிச்சா கூட, அல்லது ஒரு ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்தா கூட, எல்லாமே யாருதான்? அவருடைய சித்தம் தான். அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யறது இல்ல, நடக்கிறது இல்ல. நன்மையோ தீமையோ, ஒருத்தர் அசட்டை பண்ணலாம், உங்களை ரொம்ப கேவலமா பேசலாம். எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியாம வர்றதில்ல. அவர் நோக்கம் கொண்டு, அவர் சித்தம் கொண்டு என்ன செய்யறார்? நம்மை அதை நடத்தி வருகிறார். அதனால எல்லாத்துலயும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். எவ்வளவு வேதனையோடு இருக்கும்போது நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நடந்துச்சு, நான் இன்னும் தலை காட்ட முடியுமா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட, என்னை கேவலப்படுத்திட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினைச்சாலும், அந்த நேரத்துல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அது பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? லகுவாக மாறும். எல்லாத்துலயும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிச்சயமா என்ன செய்வீங்க? பெறுவீங்க. அடுத்தது, அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் நல்லா பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, சர்ச்சுக்கு போறது, ஒர்ஷிப் பண்றது நல்லதுதான். அதை மட்டும்தான் தேவன் விரும்புறான் இல்ல. நன்மை செய்யவும், என்னெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. யாருக்கெல்லாம் எந்த விதத்துல, ஒருவேளை பணம் கொடுத்து உதவுறதா இருக்கலாம், பணம் கொடுக்காமலே பல உதவிகளையும் நம்ம என்ன செய்யலாம்? செய்யலாம். நான் என்னுடைய நாகப்பட்டினத்துல இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அதனால திடீர்னு 2 பேர் வந்து என் பொண்ணுக்கு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு வந்தாங்க. அது 2 பேருக்கும் முதல்ல ஒருத்தர் வந்தாரு, அவர் பொண்ணுக்கு போனோம் காலேஜ்ல. அந்த பிரின்சிபல் எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா உங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அட்மிஷன் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பொண்ணு வந்துச்சு, அதுக்கும் கடவுள் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு பையன் வேலைக்காக வந்தான். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கான். அவனுக்கு போன் பண்ணி சொன்னோடனே போட்டு கொடுத்துட்டான். அப்போ நம்ம முயற்சி பண்ணோம். முடிஞ்சா முடியுது, முடியலன்னா போகுது, அது இல்ல. ஆனா நம்ம ஆசை வந்து எப்பவும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கணும். நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் நிறைந்திருப்போம். எனக்கு யாராவது செய்வாங்க, கவலையே படாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை கட்டாயமா என்ன செய்வோம்? அறுப்போம். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு சொல்லி தளர்ந்து போயிடாதீங்க.
இவ்வளவு நன்மைலாம் செய்தோமே, இப்படிலாம் கடைசியில இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க நன்மையை வைத்தா நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். அதனால நன்மை செய்ய விரும்புங்கள். தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். எவ்வளவு தர்மம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் சர்ச்சைக்கு தான் கொடுப்பேன் அப்படி சொல்லாதீங்க. ஏழை கொடுக்கறத பற்றி நிறைய வசனங்கள். ஏழைக்கு தன் கண்களை விளக்குறவனுக்கோ சாபம் வரும்டே இருக்கு. ஏழைக்கு கொடுக்கிறவன் என்ன செய்யறான்? தேவனுக்கு என்ன செய்யறான்? கடன் கொடுக்கிறான் இருக்கு. நிறைய வசனங்கள் இருக்குது கொடுக்கறது. நல்ல தான தர்மம் பண்றது, நன்மை செய்யறது, இதுலயே நீங்க நிலைச்சிருங்க. உங்க மேல ஆசீர்வாதங்கள் பெருகுவதை நீங்க என்ன செய்வீங்க பார்ப்பீர்கள். எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி. அதனால அவருக்கு பிரியமா நீங்க மாறுவீங்க. மறுபடியும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை செய்யுனிலே வைக்கிறேன். இதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டதுதான். தேவன் வந்து என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேறப்பட்டது. அந்த மூலைக்கல்லாய் இயேசு கிறிஸ்துவை சீயோனிலே வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிற்று வெட்கப்படுவதில்லை என்று வேதத்துல சொல்லியிருக்கு. அத யார் மேல நான் விசுவாசம் வைக்காம ஒரு நாள் வெட்கப்பட்டு பெற மாட்டேன். இன்றைக்கு ஒருவேளை ஒரு காரியம் நடக்காமல் இருக்கலாம். ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். வாக்கு தத்தங்கள் கூட நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏதோ ஒரு விதத்துல தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடுவார். உங்களை உயர்த்தி விடுவார். அதான் 7ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. எது? இயேசு கிறிஸ்து. நீங்க அவர் மேல விசுவாசிக்க வைக்கிறது அது விலையேறப்பட்டது. விலையேறப்பட்டது. ஒருவேளை 50 பவுன் நகை இருக்கிறதை விட இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்டது. நகை வந்து கோல்டு. ஒருவேளை பணத்துக்கு மட்டும்தான் உதவும். இவர் அப்படி இல்லை. எல்லாவற்றிற்கும் அந்த விசுவாசம் சகலத்தையும் செய்ய வல்லது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கல்மலையும் ஆயிடுச்சு. யார் அவங்களோட கீழ்ப்படியிலையோ அவங்களுக்கு அது இடறுதற்கேனா கல். இயேசு கிறிஸ்து என்னது? இடறுதற்கேனா கல்லு அவர்களுக்கு, விழுவதற்கேனா கண்மலை இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் விசுவாசிக்கல எப்படி கன்னி வயித்துல பிறக்க முடியும்? எப்படி சிலுவையில அரைஞ்சு எப்படி உயிரோட நம்ப முடியும்? ஒரு கடவுளை எப்படி சிலுவையில் அறைய முடியும்? இப்படிலாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இடறுதல் தான் இருக்கும். 8ஆம் வசனம், அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய்ந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்யறாராம்? அதுக்குன்னே நியமிச்சிருக்கிறார். எதுக்கு? இடறி போவதற்கு, நரகத்தை நோக்கி செல்வதற்கே அவர் என்ன செய்யறார்? நியமித்து வைத்திருக்கிறார். யாரெல்லாம் திருவசனத்துக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இடறி விடுகிறார்கள். அதனால எந்த அளவுக்கு நம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியுமோ அந்த வசனத்துக்கு என்ன செய்யணும்? வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்போ நம்முடைய வேலை என்னன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? என்னை அணைச்சு எனக்கு 4 வீடு, 2 காரு, 10 பைக்கு இதெல்லாம் தர்றதுல அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நிச்சயமா கிடைக்கும். ஆனால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி நாம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பலிகளை செலுத்தும்படியாய் தேவ ஜனங்களை அவரிடத்தில் நடத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரிய கூட்டம். ராயல் பிரிஸ்ட்ஹுட். சாதாரண ஆசாரியன் கிடையாது. இன்னைக்கு பூணூல் போட்டுட்டு அவரோட கோயிலெல்லாம் பூசாரி பண்ணலாம். அல்லது ஒரு முஸ்லீமா இருந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த உலகத்துக்குரியவர். ஆனா நம்ம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரிஸ்ட்ஹுட். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனம். யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அவர் மட்டும்தான் அவருக்கு சொந்தமான ஜனம். பேர் சொல்லி நாமினல் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.
கிறிஸ்துமஸுக்கு மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க, நியூ இயருக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, அல்லது சும்மா போயிட்டு சும்மா அப்படியே திரும்பி வருவாங்க. அவங்கெல்லாம் இல்லை. நம்ம அவருக்கு சொந்தமானவர். We are his own people. சொந்தமான ஜனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருக்கீங்க, இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னால நீங்க தேவனுடைய ஜனம் இல்ல, ஆனா இப்போ தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். உங்க மேல இரக்கம் இல்லாதவரா விட்டாரு. உங்கெல்லாம் அலையணுமோ அலைஞ்சுப்பாரு, தேடிப்பாரு. இன்றைக்கு அவர்கிட்ட வந்தீங்களோ அன்றையில இருந்து நீங்க இரக்கம் பெற்ற ஒரு சந்ததி. அவர் செட்டைகளின் கீழ் வந்த ஒரு சந்ததி. அவருடைய அன்புக்குள் கிருபைக்குள் வந்த ஒரு சந்ததி. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக்கி. ஆனா அப்படி சொல்லிட்டு அங்க சொல்றாரு, நீங்க யாரு? பிரியமானவர்களே. நீங்களாம் அவருக்கு பிரியமானவர்கள். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். இப்ப நம்ம யார்? ஆனா அந்நியர்கள். எங்க அந்நியர்கள்? இந்த பூமிக்கு அந்நியர்கள். எக்ஸைல்ஸ் அப்படின்னு போட்டு. எக்ஸைல்ஸ் தான் சிறை பிடிக்கப்பட்டு போறவங்க தான் எக்ஸைல்ஸ். இன்னொரு இடத்துல ஏலியன்ஸ் என்று சொல்லி சில வேதத்துல டிரான்ஸ்லேஷன். எல்லாருக்கும் தெரியும் ஏலியன்னா யாரும் தெரியும். வேற்று கிரக வாசிகள். நம்ம இந்த பூமிக்கு சொந்தம் கிடையாது. அந்நியர்களும் பரதேசிகள். பரதேசிகள்ங்கிறது பிரயாணம் பண்ணி போறவங்க, வழிபோக்கர். இந்த காய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சிலர் இப்போ ஒரு பிச்சை ஓட வச்சுட்டு வருவாங்க. அவனெல்லாம் பரதேசின்னு சொல்லுவான். நம்ம அப்படிலாம் நமக்கு ஓடெல்லாம் கையில கொடுக்கலான்றோம். ஆனா நம்ம பிரயாணத்துல இருக்கிறோம். மோட்ச பிரயாணம் பிரயாணிகள். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. நாமும் அவருக்கு நமக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா நீ உனக்கு சொந்தம் அல்லவே. நம்ம ரத்தத்தினால் நினைச்சிட்டாரு, மீட்டுட்டாரு. அதனால நம்முடைய இஷ்டப்படிலாம் வாழ முடியாது. நம்மை மீட்டு கொண்டார். ஆனால் நம்ம எக்ஸைல்ஸ், சோஜானஸ், அந்நியரும் பரதேசிகளுமா இந்த உலகத்துல இருக்கு. நாம் அவருடைய சொந்த ஜனங்கள். இந்த உலகத்துல எவ்வளவு சேர்க்க முடியும் தான் இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் பாக்குறோம். ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, 22 இடத்துல எனக்கு பிளாட் இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஒரு சகோதரி ஜெபம் பண்ண கூட ஒர்ஷிப் பண்ணும்போது சொன்னாங்க, 1 கோடி ஆத்மாக்கள் வேண்டும் சொல்லி. எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். நானும் அதான் விரும்புவேன். ஆண்டவரே 1 கோடி ஆத்மா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே இந்தியாவில். நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு அப்படின்னு. அது ஆத்மாவுக்கு விரோதமா என்ன செய்ய இச்சைகள் என்ன செய்யுது? போர் செய்கிறது. சாதாரணமாலாம் அங்க வேலை செய்யல. போர் செய்கிறது. போர்னா உங்களுக்கு தெரியும், யுத்தம் பண்ணுது. நம்மளோட இச்சைகளை வைத்து யுத்தம். எப்படியாவது ஆத்மாவை கெடுக்கணும் அப்படின்னு. அதை விட்டு விலகி அதுக்கு இடம் கொடுக்காம, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு. உங்களை யாரெல்லாம் மோசம்னு சொல்றாங்களோ, ஒரு பெருமக்காரின்னு சொல்லலாம், திமிர் பிடிச்சவான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு நீங்க நற்கிரியாய் நடப்பதை பார்த்து சந்திப்பின் நாளிலே, சந்திப்பின் நாள் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவும் நாமும் சந்திக்கும் நாள். அந்த நாள்ல அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி அந்த மக்கள் ஒரு நாள் என்ன செய்வாங்க? உங்களுடைய நடக்கைகளை பார்த்து ரட்சிக்கப்படும், மனம் திரும்புவாங்க. உங்களுடைய பொறுமை, உங்களுடைய அன்பு, இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? மனம் திருப்பாங்க. திரும்பி இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் என்ன செய்வாங்களாம்? தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இப்படி ஒரு அருமையான சகோதரி என்னை சந்திக்க வச்சீங்களா ஆண்டவரே. ஒரு பொறுமையான சகோதரியை, ஒரு அன்பான சகோதரியை,
இரக்கமுள்ள ஒரு சகோதரியை ஆண்டவரே நீ காட்டி என்னை ரட்சித்தீரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார். அதற்காக தான் என்ன செய்து அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். மற்றவங்களாம் புத்தி சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. மனைவியை பற்றி எழுதும் போதே அதான் எழுதப்பட்டு அடுத்த வாரத்தை நம்ம அதை படிக்க போறோம். 13ஆம் வசனம், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்க. கட்டளைகளுக்கெல்லாம் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செயலுக்கு ஆக்கனையும் நன்மை செயலுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியும். ஒரு ராஜாவுக்கு அரசாங்கத்துக்கெல்லாம் கீழ்ப்படியணும். தீமை செயலுக்கு யார் தீமை செய்யறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறவங்களுக்கும் நன்மை செயலுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியும். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியுன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கு. புத்தியனமா நடப்பாங்க, அநியாயமா குற்றம் சாட்டுவாங்க. நீங்க ஆனா என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. நன்மை செய்தனால அவர் என்ன செய்ய? அவனுடைய அறியாமையை அடக்குகிறோம். கசப்புண்டாக்குவாங்க, வெறுப்புண்டாக்குவாங்க நமக்கு. ஆனா நாம நன்மை செய்து கொண்டே இருக்கும்போது அவருடைய புத்தியனத்தை அடக்குவதுதான் யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். தேவன் சித்தம். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் நீங்கள் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிரும். நம்ம எல்லாத்துக்கும் சுயாதீனம், எல்லாத்தையும் செய்ய என்ன உண்டு? சுயாதீனம் உண்டு. பவுல் சொல்றால, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் செய்யலாம் நம்ம இஷ்டப்படி, தப்பு இல்லாது அப்படின்னு நினைச்சு. ஒரு கொடையை பிடிச்சிட்டு போறவன் 2 பேரும் முன்னால வந்துட்டு இருந்தான், அவங்க நடுவுல கொடையை பிடிச்சிட்டு போனா, இது ஏன் சுதந்திரம் நான் கொடை பிடிச்சிட்டு போறேன்? இந்த பைக்ல போறவன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடு ரோட்ல தான் போவாங்க. என்ன இது எங்க ரோடு தானே அப்படின்னு. அதை நம்முடைய சுதந்திரம் மற்றவங்களுக்கு எதை நினைக்க கூடாது. நம்முடைய துர்க்குணத்திற்கு மூடலாக நம்ம செய்யற தவறுகளுக்கு என்ன செய்ய? ஒரு கவரிங். அது ஏன் இஷ்டம் ஐயா, ஏன் இஷ்டம், என்னுடைய விருப்பம், எனக்கு உரிமை உண்டு, இது ஏன் இப்படிதான், அதனால இப்படிதான் நடப்பேன், என் தெருதான் அப்படி என்ன செய்யக்கூடாது. அத கவரிங்க போட்டுறக்கூடாது நம்முடைய சுதந்திரத்தை. ஆனா அது அவங்களுக்கு நம்ம செய்யறோம் எந்த ஒரு காரியமுமே பிறருக்கு என்ன செய்யக்கூடாது? இடறுதலாய் இருக்கக்கூடாது. தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். நம்ம சுயாதீனம் பெற்றாலும் விடுதலை பெற்றிருந்தாலும் நம்ம தேவனுக்கு அடிமைகள் என்பதை மறந்துடக்கூடாது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்க. ஒருவேளை நமக்கு பிடிக்காத பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கனம் பண்ணணும். அவங்கள மோசமா பேசணும் நமக்கு அவசியம் இல்லை. வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவருக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். பொதுவா கிறிஸ்தவ வேலைக்காரர்கள், இவன் கிறிஸ்டியன் ஆச்சு, நமக்கு டிரைவரா இருக்கலாம் அல்லது ஒரு வேலைக்கு பயன்படுத்தலாம், ஒரு பெயிண்டரா அப்படிலாம் நினைச்சா நம்ம ஏமாந்துது. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். கிறிஸ்டியன் டிரைவர்லாம் 3 பேர் வச்சு 3 பேரும் எங்களுக்கு வேதனை தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க நம்மள அசட்டையா நினைக்கிறாங்க எஜமான்கள். அதை பற்றி ஒரு வசனம் இருக்குது, தெசலோனிக்கேயர் நினைக்கிறேன். ஆனா வேலைக்காரருக்கு என்ன சொல்றா? அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு உங்க வேலை செய்கிற இடத்துல என்ன செய்யணும்? பயத்தோடு எஜமான் கீழ்ப்படிந்திருக்கு. நல்லவர்களுக்கும் சாந்த குணவர்களுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் என்ன செய்யுங்க? வேணடா முரடா இருக்கான், உசுடா இருக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், இவனுக்கு எது கீழ்ப்படியணும் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படித்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே ரீதியாயிருக்கும். நம்ம தேவன் மேல் பற்று வச்சிருக்கிறோம். அவன் தேவையில்லாம நம்மள பாடுபடுத்தினானா அதை பொறுமையா சகிச்சிங்க.
அநியாயமா நம்மை பாடுபடுத்தினான், துன்பப்படுத்தினான். அதை பொறுமையாய் சகித்தால் அதுதான் யாருக்கு பிரியமா? தேவனுக்கு பிரியமான. என் பிள்ளை இந்த கஷ்டத்துல கூட, இந்த அசட்டையில கூட தேவையில்லாம நான் அவளை துன்பப்படுத்தினாலும் பொறுமையா இருக்கிறாளே என்று சொல்லி அது தேவனுக்கு பிரியமாயிரு. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? தவறு செய்து அதுக்காக தண்டனை பெற்றா அப்போ பொறுமையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக ரீதியாய் இருக்கும். இப்போ நம்ம நன்மை செய்யறோம், ஆனா என்ன கிடைக்குது? பாடு, தூசணங்கள், அவமானங்கள், தேவையில்லாத கிரிட்டிசிசம் அப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்க பொறுமையோட சகித்தால் அதுதான் தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதுக்காக தான் நீங்க அழைப்பே இதுதான். நன்மை செய்து பாடுபடுறதுதான் நம்முடைய அழைப்பே. அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. கிறிஸ்துமா நம்மைக்காக என்ன செய்தார்? பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை வைத்துப்போம். என்ன மாதிரி? ஆண்டவர் என்ன மாதிரி வச்சு போயிருக்காரு? நன்மை செய்து என்ன செய்யணும்? பாடுபடணும். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு தம்மை ஒப்புவித்தார். அவரை திட்டாங்கன்னா பதில் திட்டல. பாடுபடும் போது நான் யாருன்னு தெரியுமா? சொல்லல. யாரை தேடுகிறீர்கள் கேட்டவனே வந்த எல்லாரும் கீழே விழுந்துட்டான். கொல்கதா மலையை அந்த கொல்கதா தோட்டத்துல பார்த்தோம். அவ்வளவுதான். அவ்வளவு பவர்ஃபுல். ஆனால் அவர் மிரட்டல. நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கே தெரியவில்லை என்றுதான் சொன்னார். அவளுக்காக பாடுபட மன்னிப்பை கேட்டார், பயமுறுத்தவில்லை. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நாம் பாவங்களுக்கு என்ன ஆயிட்டோம்? செத்துட்டோம். திரும்ப அந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க முடியாது. செத்தது செத்ததுதான். அதனால கோபம், எரிச்சல், பகை, விரோதங்கள் அதெல்லாம் நமக்கு அந்நியமானது. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இந்த அடிபட்டு உடம்பெல்லாம் பட்டு அடிபட்டு ஏற்பட்ட தழும்புகள் தான் நமக்கு என்ன செய்யறது? சுகம் அளிக்கிறது. பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானட்டு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். முன்னால சிதறப்பட்ட போயிருந்தீங்க. உங்களை கவனிக்கிறது யாரும் கிடையாது, கேர் பண்றதுக்கு யாரும் கிடையாது. எங்கேயோ உங்களை விருப்பப்படிலாம் அலைந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து தம்முடைய சரீரத்திலே பாவத்தை ஏற்று நம்ம என்ன செய்தார்? குணமாக்கி விட்டார். இப்ப என்ன இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு மெய்ப்பர், நடத்துவதற்கு ஒரு மெய்ப்பர் ஒருத்தர் இருக்கார். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி அந்த மெய்ப்பன் நம்மை நடத்துகிறவராயிருக்கும். என்னங்க? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணியில் கொண்டு போய் விடுகிற அருமையான மேய்ப்பிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். கண்காணியுமானவர், நம்மை கண்காணித்துக் கொள்கிறோம், நம்மை கண் பார்வை வைத்திருக்கிறோம், நம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கோம். இந்த பாடுகள், உபத்திரங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நம்மை அவரிடத்தில் திருப்புகிறது. ஒரு ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவான்.
ஒரு ஏழை ஒருவன் வீதி வழியா போகும்போதெல்லாம் ஒருத்தர் ஒரு மாடியில இருந்து அவனுக்கு ஏதாவது காயினை என்ன செய்வாராம், கீழே போடுவாராம். அவன் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு போவான். கீழே பார்க்காம மேல பார்க்காமலே எடுத்துட்டு போவான். ஒரு நாள் என்ன செய்தா, ஒரு கல் எடுத்து அவன் மேல போட்டார். அப்பதான் அவன் மேல எட்டி பார்த்தான். ஓ, இவர்தான் இவ்வளவு நாள் நம்ம கொடுத்தவர் என்று சொல்லி அன்னைக்கு நோக்கி பார்த்தான். அதே மாதிரிதான் சில பாடுகள் வழியா, சில உபத்திரவங்கள் வழியா தன்னை நோக்கி பார்க்கும்படி அவர் செய்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய காதுகள் நமக்கு திறந்திருக்கு. அற்புதமான ஒரு மேற்படத்தில் நாம் திருப்பப்பட்டிருக்கோம். ஒவ்வொன்றிலும் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியவர், உதவி செய்கிறவர், விடுவிக்கிறவர், நன்மையால் நம்மை நிரப்புகிறவர். அதனால எதுக்காகவும் நான் செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நம்ம மேய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம், கண்காணி இடத்துல திருப்பப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் விலையேறப்பெற்றது. அதனால மிக முக்கியம் என்னன்னு சொன்னா, பைபிள்ல வசனங்களை தேடுங்க. ஆண்டவர் வார்த்தைகளை தேடி 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 வாசிங்க. தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைவுபடாது. அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர். நீங்க தேட ஆரம்பிங்க. உலகத்துல எந்த ஒரு, அதாவது இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு காரியமும் அந்த பைபிள் வசனத்துல ஆண்டவர் ஒன்றோடு ஒன்று இணைத்து கற்றுக் கொடுக்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் மரியாள் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்துருந்தார். அவருடைய பாதத்துல உட்காருவோம். அதிகாலை எழுந்து, எல்லாரும் எழும்புவதற்கு முன்னாடி எழும்பி பைபிளை படிச்சிரு. இன்னைக்கு காலையில ஒரு 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எழும்பி பார்த்தா ரூம் லைட் எரியுது. என்னடா இங்க லைட் எரியுது இந்த ரூம்ல, இப்படி ஹால்னு பார்த்தா செல்வி பைபிளை படிச்சு அதிகாலமா தேடுவா. நீங்களும் தேடுங்க. அதிக ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து போகும். ஒரு ஆசீர்வாதமா வாழ்க்கையில தொடர்ந்து நடத்துவார். ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் விலகாதவர் உங்களோடு கூட இருந்தார். ஜெபம் செய்யும். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலே எங்கள் பலன் தருகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய கண்ணீரை ஆனந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர். ஆண்டவர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், என்னுடைய தேவைகளை சந்தியும், எல்லா நன்மைகளால் நிரப்பும், ஒரு குறைவும் இல்லாமல் காத்துக்கொள்ளும் கர்த்தா. அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும் கர்த்தா. எல்லாவற்றிற்கும் மேலாய் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுடைய வேதத்தை தியானிக்க, வேதத்தின் முத்துக்களை கண்டுகொள்ள, விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.